சிறகடிக்க ஆசை இந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவுமே போய்கிட்டு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம முத்து மூலியமா மாலை கட்டுற ஆர்டர், ஒரு மிகப்பெரிய ஆர்டர் வந்து ஒரு 2.5 லட்சம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு இல்லையா? இதனால எல்லாம் கலகலன்னு ஆட்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு வந்து நைட்டு ஃபுல்லாகவே மாலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சும்மா காமெடியாக கலகலன்னு பேசிக்கிட்டு ஜாலியாக அப்படியே மாலை கட்டுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா காமெடி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ இப்போ வீட்டுக்குள்ளாரையே மாலையை கட்டுறாங்க. ஹால்லேயே பூ எல்லாத்தையும் போட்டு கட்டும் பொழுது பூவோட வாசமெல்லாம் பயங்கரமாக வீடு ஃபுல்லாகவே அப்படியே மணக்குது. ஸோ வேலைக்கு போயிட்டு வர்ற நம்ம ஸ்ருதி, நம்ம ரவி இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா வீடே அப்படியே பூ வாசமாக அடிக்குது அப்படின்னு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்போ தான் இந்த வீடே பார்க்குறதுக்கு ஒரு கோயில் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, ஏன் அப்போ நாங்களாம் இருக்கும்போது கோயில் மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயா நக்கல் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து பதிலுக்கு பதில் நக்கலாக பேசுகிறது இந்த மாதிரி ரொம்பவுமே கலகலப்பாக போகுதுங்க. ஸோ குறித்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலையை கட்டி கொடுத்துருவாங்களா, இல்லை அதில் ஏதாச்சும் பிரச்சனை வருமா, இந்த விஜயா ஏதாச்சும் குட்டி கலாட்டா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.